பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா, இடைவிடாது ஜெபம் பண்ணணுமா, என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்று மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடை அந்த வேதத்தில் அவர் எழுதி வைத்தார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணுமா. நம்ம இருதய துடிப்பு நல்லா இருக்கிறதுக்கு ஒரு டாக்டர் சொல்லுகிறார், சந்தோஷமாக இருங்க, ஹார்ட் அட்டாக்கே வராதா. வேதம் அதைத்தான் சொல்லுது. அதுக்கு ஒரே வழி, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணுமா. அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கப் போகிறோம். ஒரு முறை பாடுவது 2 முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு செயின்ட் சொல்கிறார். நம்ம நல்லா பாடுவோம், மனமிட்டு பாடுங்கள், சேர்ந்து பாடி தேவனை எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம் என்று பாடுவோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளுமே, இதயம் நிரப்புமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். சொந்த வேளையில் பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள். ஆவியில் அனலாக ஊழியம் செய்திடுங்கள், ஜெபத்தில் நில்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடா
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதும் பலனே, இருப்பதும் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதும் பலனே, இருப்பதும் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தருங்கள் பலனே. பலத்தாலினை கட்டி வழி செவ்வைப்படுத்தும் தேவனே, பலத்தாலினை கட்டி வழி செவ்வைப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார், கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியாய் இருக்கணுமா? அதுவே நம்முடைய பலன் என்று வேதவசனர் மிக்க அருமையாய் சொல்லுது. எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்தை ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், நம்மை நேர்த்தியாய் நன்மையாய் நடத்தி ஆசீர்வதித்து அவர் இயக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது, ஜெபிப்பது, ஆலோசனை சொல்லுவது நல்லது என்று உணர்ந்தேன். 20ஆம் சங்கீதம் 7வது 8வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எவ்வளோ அழகா சொல்ற, எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். அவர்கள் இடறி விழுந்தார்கள், நாங்களோ எழுந்தோம், நிமிர்ந்தோம், நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்னைக்கு உலகத்தை பற்றி எவ்வளோ மேன்மையாக பேசுகிறாங்கல்ல, கண்டுபிடிப்புகளை பற்றி, அணு ஆயுதத்தை பற்றி, தீவிரவாதத்தை பற்றி, மதத்தை பற்றி எவ்வளோ மேன்மை பாராட்டுறாங்க, எங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நாங்கள் மெஜாரிட்டியில் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பாபிலோனில் நேபுகாத் நேச்சர்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு தோட்டம், ஒரு அரண்மனை கட்டினான். என் பேர் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அப்படி சொல்லி அவன் வார்த்தை வாயில் இருக்கும்போதே மிருகமாக மாறிட்டானான். எவ்வளோ கொடூரம் இல்லை, பெருமை, அகந்தை. அவரே கடைசியில் மனம் திரும்பி சொல்கிறாரு, அகந்தை உள்ளவனை தாழ்த்த அவரால் ஆகும். இன்றைக்கி வசதி வாய்ப்பை குறித்து மேன்மை பாராட்டுறோம், செய்கிற வேலையை குறித்து மேன்மை பாராட்டுறோம், தொழிலை குறித்து மேன்மை பாராட்டுறோம், நம்ம பண்ணுற ஊழியத்தை குறித்து அதை பெருசாக பேசுகிறோம். சில அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டு இதை யாருக்கும் சொல்லாதன்றார், இடரலாகும். சில காரியத்தை கர்த்தருக்கு தெரிந்தால் போதும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் மேன்மை பாராட்டு, வாங்குகிற சம்பளத்தை குறித்தும், நான் எங்கே வீடு வாங்கியிருக்கேன் தெரியுமா, அப்படியெல்லாம் மேன்மை அவர்கள் இடறி விழுவார்கள். நாங்களோ தேவனுடைய நாமத்தை குறித்து, இன்றைக்கி நான் இந்த நிலையில் இருப்பது உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், நீங்கள் போட்ட பிச்சை, இந்த நிலையில் நான் உயர்வதற்கு, இந்த இடத்துக்கு வந்திருப்பதற்கு நீயே காரணம், நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபையே என்று எவ்வளோ அழகாக எரேமியா பக்தன் புலம்பல்ல சொல்லியிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு. எனக்கு அருமையான சகோதர சகோதரர், தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்க. அவர் தந்த ஜீவனை, அவர் கொடுத்த வேத வசனத்தை, அவர் கொண்ட இரவலான வாழ்க்கையை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டோம்.
அப்படி மேன்மை பாராட்டும் போது நம்ம இடற மாட்டோம், தடுமாற மாட்டோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாரால? தேவனுடைய நாமத்தினால. இன்னைக்கு அந்த தேவனுடைய நாமம் உங்களை தூக்கி நிறுத்தும். எந்த எதிர்ப்பு, என்ன தடைகள், எங்கே வழி அடைக்கப்பட்டிருக்கு, எங்கே எதிர்ப்பு, எங்கே பிரச்சனை, அவைகளில் மத்தியிலே நீங்கள் கீழே விழுகாதபடி, இடராதபடி என்ன செய்யும்? எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். யாரால? தேவனுடைய நாமத்தினால. ஆகவே அந்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி துதிங்க, மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவையாக்கி இந்த நாளில் அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தேவையில்லாத மன சமாதானத்தை கெடுக்கிற போராட்டங்களுக்கு உங்களை விலக்கி காப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய நாமத்தை யாரெல்லாம் மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்கள் எழுந்து நிற்கவும், பலனடையவும், ஆசீர்வதிக்கப்படவும், காரியங்கள் கைகூடி வரவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.